போறாண்டியா? எம்மா இப்படிதான் வியாபாரம் பண்ணோம், இல்ல எவனும் வாங்க மாட்டான். இப்ப மட்டும் நல்லா கட்டிக்கினா வரானுங்க. இப்படியே பேசுறது உனக்கு வாயே அடங்காது. இளநீர் வானா இளநீர் வாங்கிட்டு போனா. இளநீர் என் தொண்டைக்கு செட் ஆகாதம்மா, நான் டீ தான் குடிப்பேன். நோ, டீ எல்லாம் உடம்புக்கு கேடுண்ணா, இளநீர் தானே உடம்புக்கு நல்லது. முண்டக்கால போட்டு விடுறிய. ஹலோ, பார்த்து பேசுமா, ஏன் முண்டக்கால பண்ற? ஒரு இளநீர் வாங்கிறதுக்கு துப்பு இல்ல, டீ தான் குடிப்பான். மூஞ்ச பத்தி அவனுக்கு வைக்கிட்டால. ஏமா கஸ்டமர் அது மாதிரி சொல்லக்கூடாதுமா. அடி யாருவா அவன் கிடக்குறான் ஓட்டுறான் மூஞ்சிய. ஒரு இளநீர் வாங்க மாட்டான். துபாரி இது மாதிரிலாம் பேசாத. அப்படியே ரோசம் பொங்கி அப்படியே காசு நீட்டி இளநீர் வாங்கிட்டு வர போட சொட்ட. பாரு அம்மா சொல்லி வை, என்னை பார்த்தா இலக்காரமா இருக்குதா? ஏமா ஏமா இப்படிலாம் பண்ற? அவன் இப்ப கண்டி ஒரு இளநீர் வாங்கிட்டா நான் இப்பயே அவங்ககிட்ட சாரி கேட்கறதியா. எவ்வளவு இளநீர்? நீ என்னை பார்த்தா இலக்காரமா இருக்குதா? 50 60 அப்படியே வாங்கி கீசுற மாதிரி கேக்குறான். நான் என்ன பிச்சைக்காரனா நானு? இந்தா 100 ரூபா இளநீர் கொடு. பாத்தியா மாதிரி திட்டினியா, காசு கொடுத்துட்டாரா? சாரிப்பா. யாரையும் நான் பார்த்து பேசணும், இஷ்டத்துக்கு பேசுறேன். விடுனா, எங்க அம்மா அப்படிதான் எல்லாத்தையும் துடுக்கா பேசிடும். 50 ரூபா இளநீர் எடுத்து 50 ரூபா கொடுங்க. ஐயா ஒரு இளநீர் வாங்க வந்துக்கிறேன் சொட்ட. எம்மா கம்மிடுமா? நான் திரும்பி பேசுறேன், நான் இளநீர் வாங்கிட்டேன்ல. 2 இளநீர் வாங்கிக்கினா ஒரு இளநீர் வாங்கினா என்னத்த ஒத்துக்கிட்டு? நோ 2 இளநீர் தான் வாங்கிக்கானா. சரி கொடுங்க, ஆனா நோட்டுக்கு சாரி கேட்கணும். கேட்டுட்டா போச்சு, சாரி. சரி இளநீர் கொடுங்க. இந்தாண்ணா. அப்படியே கொடுத்தா எப்படி? வெட்டி கொடுக்க வேண்டியது தானே? ஐயா வெட்டு வெட்டு பழுக்குது, அது வெட்டத்துக்கு துப்பு இல்ல. யாருக்கு துப்பு இல்ல? எனக்கு துப்பு இல்லையா? எனக்கு துப்பு இல்லையா? நீ பாத்தியா? அப்ப நேரத்துக்கு வெட்ட சொல்ற. நான் வெட்டிக்கிறேன். மூஞ்ச பச்சா. அம்மா எப்படிமா நீ இப்படி வியாபாரம் பண்ற? இந்த கொஞ்ச ஆளு கிட்ட இப்ப தாண்டி பண்ணா. ஆனா மிரண்டு வாங்கிட்டு போயிட்டு வந்தாலு. அவன் சோனாங்கிடி, அவன் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவன். மோ பிரயோஜனம் இல்லைனாலும் 2 இளநீர் வாங்கிட்டு போயிருக்காருல. அதெல்லாம் என்னோட வாய் திறமை. பரவாயில்ல, அதான் இவ்வளவு காலம் எங்களை காப்பாத்திட்டு இருக்கிற. என்ன பேச்சு பேசுது? என் கௌரவம் என்ன வருது? என்ன பெரியப்பா இளநீர் வாங்கி வர? 2 பொம்பளைக்கு இளநீர் விக்குதுடா, நான் திட்டுதுங்க. திட்டுதுங்களா? சரியா உன்னை பெரியம்மா தெரிஞ்சா இளநீர் வாங்கி போற? அவன் அப்படிதான் திட்டு இருப்பா. என்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? யோ கௌரவன்ற உதவாங்க ஐயா, பெரியம்மா அடிக்குமே. அவ வீட்டுல தானே அடிக்கிறா, அடிச்சுக்கிட்டோம். ஆனா இங்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. சரியா கடைக்கு காசு கொடுத்தாமிச்சு அதுல வாங்கி வந்துட்டே இளநீர். ஆமா, என்ன பண்றது, வேற காசு இல்லையா என்கிட்ட. அப்போ உனக்கு இன்னைக்கு தர்ம அடிதான். அடி வாங்கினா பரவாயில்லையா, கௌரவத்தை விட்டு தர முடியாது. போடா. அட போய் எப்படி அடி வாங்கி தோழி. அம்மா இதே மாதிரி வியாபாரம் பண்ணா சீக்கிரம் வித்துட்டு போயிடலாம் வீட்டுக்கு. ஆமாண்டியே, அது ஒரு கூமுட்டு வராம இரு. வாங்க வாங்க இளநீர் சாப்பிட வாங்க 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 தம்பி, நல்லா இளநீர் டேஸ்டா சுவையா இருக்கும். அவனை பார்த்தா வாங்க வரணும், நான் மாரி தட்டு துடிங்க போற மாரிக்கிறான் மூஞ்சி அவனா. கேவியா, நான் என்ன பார்த்தா திட்ட மாதிரி இருக்குதா? நான் கொழுப்பா அவனுக்கு? ஆமா, நான் தான் கோய் பேர் ஊதி போய்க்கிறேன், நீ தான் கோய் பேர் ஊதி போய்க்கிற போடா. ஏமா இன்னும் வர கசமெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிற? அவன்லாம் வாங்க முன்னாடியே அவன்லாம் கூப்பிட்டு வச்சுன்னு பேசிங்கிற. போடா. ஏக்கா உங்க அம்மா ஓர பேசிட்டு ஒழுங்கா வாய் அடிக்குவே. வாய் அடிக்க வைக்கணுமா? ஒரு இளநீர் வாங்குறதுக்கு துப்பு இல்ல, வாய பாரு. அந்த எண்ணெய் 2 இளநீர் வாங்கி பண்ணாரு. இது மாதிரி பேசிட்டா எங்க பெரியப்பா கிட்ட 2 இளநீர் குடுத்துறீங்களா? உங்க பெரியப்பாவா? அவன் ரொம்ப ரோசக்காரன், உன்ன மாரி சூடு சுவார்ந்த இல்லாத இல்ல. ஐயா நாடா இது இப்படி பேசுத? நான் சொல்லல, அவன் துப்பு காட்ட வேண்டிய 10 பைசா பிரயோஜனம் இல்லாதவன். ஆமாமா. யாரு துப்பு கட்டுவன்றா? மரியாதை கட்டுக்கு பாத்துக்கோ. நீ துப்பு கட்டவன்னு இல்லன்னாக்கா ஒரு இளநீர் வாங்குடா பாக்கலாம், நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன். கேவி எவ்வளவு பேசுது பாத்தியா? இந்த 50 ரூபாய் ஒரு இளநீர் கொடு. அதிகம்னா ஏமா அந்த தம்பி தான் வாங்கிச்சுல, சாரி கேள. சாரி தம்பி. சமாளிக்கிறவன கூட கோவத்தை கல்பி இளநீர் வாங்க வைக்குதுங்களா? இந்தா தம்பி இளநீர். பயம் இருக்குதுல்ல தம்பி? தம்பி போடுற தம்பி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா. ஒரே ஒரு அம்மாவா? இது இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாரையும் ஏமாத்துது. தம்பி நீ தைரியமான ஆம்பளை தான், அந்த இளநீர் எடுத்துன்னு போடா. நான் தைரியமான ஆம்பல் தான், தூக்கி மூஞ்சில பட்டா. வேணாப்பா. அது பாரு சொட்ட வால் மாரி ஒருத்தன் போறான். அண்ணா இளநீர், அண்ணா இளநீர் வாண்ணா, இளநீர் சாப்பிட்டு போனா. சுவையான இளநீர் சாப்பிட்டு போனா. அவன் மூஞ்சி பார்த்தா தெரியல, அவன் எங்கிருந்து வாங்க போறான்? யோ கம்முன்னு போயா. தம்பி நீ வாங்கிட்டு இல்ல, பேசாத கம்முன்னு இரு. யோ உன் நல்லதுதான் சொல்றேன், போயா. ஏன் என்ன விஷயம்?
அதெல்லாம் விடுண்ணா எல்லாம் சாப்பிடுண்ணா. ஏய் அவன் எங்கிருந்து வாங்க போறான் பொண்டாட்டிக்கிட்டு போது வாங்கின பையன். யாரு பொண்டாட்டிக்கு அடி வாங்குன்றா? என் பொண்டாட்டி காது மேலே ஆச்சு தெரியுமா? ஐயே சும்மா புளிக்கிட்டு கிடக்காத போடா. ஏமா நான் இந்த அம்மா பேசுறதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோ. அவங்க கலக்குறாங்கண்ணா, நீ இளநீர் வாங்கிட்டு போனா. அடி யாரு வா இந்த தம்பி பாரு இளநீர் வாங்கி கையில வச்சுட்டு பிள்ளையார் பேந்திட்டு அவன் மூஞ்சி பார்த்தா இளநீர் வாங்குற மாதிரி இருக்குது. ஏன் என்னால இளநீர் வாங்க முடியாதா? நான் துப்பு கட்டவனா? யோ கம்முன்னு போயா, சொல்றது கலியா. டேய் கம்னரா, என்ன அந்த பொம்பளை அப்படி பேசுறியா? என்கிட்ட காசு இல்லாதவனே நான். அட அரை டவுசர் போட்டு பையா போடா, கடம்பு நாள் நின்னு வியாபாரத்தை கெடுக்காத. அரை ட்ரவுஸ் போட்டா என்கிட்ட 10 நிமிஷம் நினைப்பா? டேய் நீ கண்டி 4 இளநீர் வாங்கிட்டுனா சரி, நான் உன்னால சாரி கேக்குறேன்டா. 4 இளநீர் 4 இளநீர் நான் 10 இளநீர் வாங்குவேன். என்னப்பா நீ 10 இளநீர் வாங்கிட்டு வச்சுக்கோ, நான் 10 வாட்டி சாரி கேக்குறேன்டா. யோ வேணாயா கம்முன்னு போயா. இது மான பிரச்சனை. அந்த பொம்பளை அவ்வளவு பேசு, என்னால வாங்க முடியாது நினைக்கிறியா? யோ வேணாயா, அது உங்க உசு பத்துக்கியா. ஏய் நீ இளநீர் வாங்கின கம்முன்னு போடா, நெக்கில எல்லாம் பேசின்னு இருக்காத. இந்தா 500 ரூபாய் 10 இளநீர் கொடு. கொடுப்பா. பாத்தியா வாங்கிட்டேன். சாரி கேளு. கேளுமா, அந்த அண்ணன் சொல்ற மாதிரி இளநீர் வாங்கிடுச்சே. சாரி 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 10 வாட்டி சொல்லிட்டேன். ஒல்லியாகிறேன்னு எடை போடாத, நான் கோவக்காரன். அட மூதேவியா, அவ்வளவு இளநீர் வாங்கி போய் என்ன பண்ண போற? ஏய் இளநீர் கிடையாது இளநீர், எனக்கு மானம் தான் முக்கியம். அப்படியா? சூடு சொர்ண மானம் ஈனம் வெக்க ரோசம் இருந்துச்சுன்னா அந்த இளநீர் என்கிட்ட குடுத்துட்டு போயான். ஏய் என்ன பேசுற? நீ தான் செம்ம ரோசக்காரனாச்சே, ஊழ கேக்குற நீ கொடுக்க மாட்டா? ஆமா நான் பயங்கரமான ரோசக்காரன். இந்தா இப்ப என்ன சொல்றேன், நான் ரோசக்காரன் தானே. பயங்கரமான ரோசக்காரையா நீ? உன்ன மாதிரி ரோசக்காரன் யாருமே இல்ல. பத்தியா? அடா அடா அடா, எவ்வளவு வீரம் வளைஞ்சுக்குது உங்ககிட்ட. போ, நீ தைரியமான ஆள் தான். இவன் பொண்டாட்டி அங்க தொடப்ப கட்டியோட தேடி நிக்குது, இங்க வந்து ஊவா இன்னும் கிடக்குறான். இனிமே என்கிட்ட யாரும் இப்படி பேசாதீங்க, புரியுதா? புரியுதுப்பா. நோ என்ன பண்ணிக்கிறா? என்ன அவமானப்பட்ட பார்த்தாங்க, நான் விடுவேனா? நான் ரோசக்காரனாச்சே. உன் பொண்டாட்டி உன்னை மளிகை கடைக்கு அனுப்பிச்சாம நீ காணுன்ட்டு அங்க தொடப்பாடை வச்சுன்னு தேடி கிடக்குது, நீங்க வந்து ரோசக்கார கீசக்கார என்னங்கிற தொட போட்டு வச்சு நான் தேர்ந்துக்கிட்ட. அட தினமும் நம்ம 3 வேளை தான் சாப்பிடுவோம், இந்த ஆளு மட்டும் 4 வேளை உதவாங்கறான் தெரியுமா? ஏம்பா அதெல்லாம் ஏன் இங்க சொல்ற? அட வந்துட போதியா, எத்தனை வாட்டி நீ உதவ வாங்கியிருக்கப்ப நான் பாத்துக்கிறேன். டேய் பொண்டாட்டி கிட்ட உதவ வாங்கிட்டு இங்க வந்து கெத்துக்க காமிச்சுங்கிறியா? ஐயோ அவன் மளிகை குத்த காசு வேற இளநீர் வாங்கிட்டேன், என்ன பண்றது தெரியலையே. டக்குன்னு போனா வந்துருக்கிற போதே. ஏண்டா கண்ணு வாங்க இளநீர் வேற ரோஸ்ல அவங்கிட்ட குடுத்துட்டு இப்ப என்னதான் பண்ண போற? நான் ரோசக்காரன். அவன் சொன்னா மகளே மாப்பிள்ள அங்கறாமா? அங்கதான் இருக்கறானா, அவன் உண்டியலன்னு பண்ணிடுறேன். ஐயோ யோ உன் பொண்டாட்டி வருதியா? எப்பா நான் கல்யாணம் போய் வந்தா சொல்லாதீங்கப்பா. எங்க அந்த தொடப்ப கட்ட ஏம்பா என் கூடக்கார பாத்தியா? அங்க அங்க கல்லு பின்னால நிக்கிற பாரு. அங்க வந்துடா பாப்பா. ஏய் இங்க இருக்கற நீ. ஐயோ அசிராதமா. ஏய் மல்லி கடி காமிச்சாடா, இங்க வந்து நான் ஒளிங்கற. அது வந்து வா ஐக்கு வராலே வா. எப்படியோ சம்மட்டி வாங்குவான்னு நினைக்கிறேன். நான் இங்க எண்ணெயில விக்கிறாங்க. தம்பி இளநீர் தான் விற்கிற, வாங்கிக்கப்பா. ஏய் மூஞ்சே சரியில்லை, அவன் எங்க இளநீர் வாங்க போறான். அக்கா பாத்து பேசு, என்ன டக்குன்னு பேசி காலை வர்ற மாதிரி பேசுற? இப்படி பேசித்தம்பா இளநீர் இருக்குதுங்க. ஏய் இதான் அழகா 10 இளநீர் தட்டிட்ட போடா. இந்த 10 இளநீர் கொடுக்குறேன், 500 ரூபாய் கொடுக்குறியா? 10 இளநீருக்கு 200 ரூபாய் கொடுக்குறது தரியா? இதுக்கு என்ன பண்றது? சரி கொடு. ஏய் இருப்பா, என்ன 10 இளநீர் 200 ரூபாய்க்கு தரேன்றா? ஓசில வந்தது 200 ரூபாய் இருந்தா லாபம் தானே. அந்த 200 ரூபாவை நான் கொடுக்குறேன், எனக்கு குத்துரு. ஏய் என்னடா என் பைப்பு கெடுக்கலான்னு பாக்குறியா? ஏய் உன் கதெல்லாம் இங்க ஓட்டாத, ஒரு இளநீர் விற்க மாட்டேன். அப்பா இது மட்டும் நீ பழி வாங்கிடான், நீ எனக்கு 200 ரூபாய் கூட கொடுக்க தேவையில்ல, உனக்கு எல்லாமே ஃப்ரீ. அப்படின்றியா? சரி விடு நான் பாத்துக்கிறேன். இளநீர் 20 ரூபாய் இளநீர். தம்பி என்ன 20 ரூபாய்க்கு விற்கிற? அவனுக்கு கொழுப்பு அதிகம்டியா? ஏய் பைப்பு உங்க பொண்ணுக்கு தான் அதிகமாகுது, மூஞ்ச பச்சையா இருக்கே. இளநீர் 20 ரூபாய் தான் இளநீர். வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. என்னப்பா சொல்ற? 20 ரூபாய் இளநீர் உண்மையாவா? உண்மையாதான்ப்பா, 20 ரூபாய் தான் இளநீர். இதுங்கள மாதிரி போங்க புடிச்சு 50 ரூபாய் 60 ரூபாய் விற்க மாட்டோம். ஏய் என்ன பேசுற? என்ன பேசுறியா?
10 ரூபாய் கொடுத்துட்டு இளநீர் வாங்கிட்டு வந்துட்டு 50 ரூபாய் 60 ரூபான்னு விக்கிறியா? உன் கடை விளங்கம்மா இல்ல வாங்குறவரு இவர் தான் சும்மா இருப்பாரா? ஐயா இதுங்களுக்கு எண்ணத்தை பத்தியா நல்ல பேராசைதான். இது யாரு கடை போறதுக்கு இங்க இடம் விட்டுது? தம்பி இது போல பேசுற வேலை வச்சுக்காத. ஏய் எங்க இருந்தா வந்து இங்க விக்க வந்துட்டு எங்க தெருல இருக்கிறவங்கள ஏமாத்த பாக்குறியா? ஒழுங்கு மரியாதை எழுந்து போட்டுருங்க. நீ ஒரு ஆம்பளை வீரன் இருந்தாக்கா இந்த இளநீர் 50 ரூபாய் கொடுத்து வாங்கிட பாக்கலாம். என்னத்த ஆம்பளை வீரன் போட்ட இப்ப என்ன பண்ணுவ? ஐயோ 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 ஓடியாங்களா எங்க இளநீர் தூக்கி ரோட்ல போடுறா. ஓடியாங்க வாங்க 20 ரூபாய் தான் இளநீர் 20 ரூபாய் தான் இளநீர். காப்பாத்துங்க. ஓடியாங்க என்னமாச்சு ஏன் கத்திட்டு இருக்கீங்க? எங்க இளநீர்லாம் தூக்கி போடுறோம் ரோட்ல இந்த பையன். ஏன்பா என்ன இதெல்லாம் தப்பு இல்ல? தப்பே இல்ல. அவங்களே வயிற்று போய்ப்புக்கு இளநீர் விற்கிறாங்க, அது தூக்கி போட்டா தப்பு இல்லைன்றா? ஏய் பெருசு, நாங்க 20 ரூபான்னு இளநீர் விக்கிறோம், அவங்க 60 ரூபான்னு விக்கிறாங்க. இப்ப தப்பு யார் மேல சொல்லு? 60 ரூபாய் நான் விற்கிறாங்க. ஆமாயா 60 ரூபான்னு விக்கிறாங்கயா. நம்ம தெருல இருக்கிற மக்கள் ஏமாத்த பாக்குறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களை சீட்டிங் பண்றாங்க. அம்மா ஆசைப்படலாமா? இவ்வளவு ஆசைப்படக்கூடாது. 60 ரூபாய் வைப்பீங்க பேராசை புடிச்சு. அம்மா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கம்மா. ஆமாண்டி. இது மாதிரி ஆளுங்களாம் நம்ம ஊர்ல விட்டாக்கா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்ம எல்லாம் ஏமாந்து தான் போனோம். எல்லாரும் வாங்க இவங்களை தத்தலாம். ஏய் 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 இல்லங்க என்னப்பா நீ ஓடல? நான் ஓனாக்கா நீ எள்ளி தூக்கி போயிடுவியா? இப்ப மட்டும் என்ன பண்ண போற? இளநீர் தான் தூக்கி ஓட போறேன். டேய் டேய் நில்லுடா. ஏன்டா பின்னால வர? அது வந்து பாரு அந்த இளநீர் தூக்கி போடா. ஆமா இல்ல சே தப்பிச்சிட்டாங்களா? ஐயோ திரும்ப வராங்களா? இவன் நம்மள பார்த்தோன்னே ஓடுறான். இவனை கூட்டாளி போல. ஏய் இல்லடா